அன்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, கடந்த 5-6 நாள் அன்று நமது முதலமைச்சர் அவர்கள் நீலகிரி மாவட்டத்தில் வருகை தந்து இந்த ஆட்சியில் சற்று ஏறக்கூடிய 981 கோடி ரூபாய் மருத்துவத்துறைக்கு மாத்திரம் வளர்ச்சி பணிகளை செய்து கொடுத்து, கட்டிடங்களை கட்டி கொடுத்து, ஹாஸ்பிட்டல் திறந்து இன்னைக்கு நீலகிரி மாவட்டம் மிகவும் பின்தங்கிய நிலையில் இருந்தது மருத்துவத்துறையில். இன்னைக்கு அதில் தண்ணீர் பெற்ற ஒரு மாணவமாக செய்து தந்ததற்கு முதலில் அவருக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு, சுற்றுலா மாவட்டமான நீலகிரி மாவட்டத்தில் ஒவ்வொரு ஆண்டும் ஜூன் மற்றும் ஜூலை மாதங்களில் அதிகமான கனமழை மற்றும் புயல் காற்று வீசுவதால் அங்குள்ள மின்சார கம்பிகள் மீது பெரிய மரங்கள் விழுந்து 100க்கும் மேற்பட்ட இடங்களில் தொடர்ந்து மின்சாரம் துண்டிப்பு ஏற்படுகிறது. மேலும் பாதிக்கப்பட்ட மின்சார கம்பிகளை சரி செய்வதற்கு ஒரு நாள் முதல் ஒரு வாரம் வரை ஆகின்றன. சூழ்நிலையில் பள்ளி மற்றும் கல்லூரிகள் படிப்பதற்கு மின்சாரம் இல்லாமல் படிப்புகள் பாதிக்கப்படுகின்றன. நீலகிரி மாவட்டம் குளிர்பிரதேசமாக இருப்பதால் மின்சாரத்தை பயன்படுத்தி வீடுகளில் செய்ய வேண்டிய வேலைகள் செய்ய முடியாமல் மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்படுகின்றன. இத்தகைய சூழ்நிலையில் மனித மற்றும் விலங்குகளுக்கு உயிர் சேதமும் ஏற்பட்டு வருகிறது. என்ன வேணும்? எனவே பிரச்சனைக்கு நிரந்தர தீர்வு காண மலை மாவட்டமான நீலகிரி மாவட்டத்தில் தேவைப்படும் பகுதிகளில் மின் கம்பங்களில் செல்லும் மின்சார கம்பிகளுக்கு பதிலாக பூமிக்கடியில் செல்லும் கேபிள் பதித்து புதைவட கம்பி எடுத்து செல்ல நடவடிக்கை எடுக்கப்படுமா? இப்பணியை மாவட்டம் முழுவதும் என்றாலும் பகுதி பகுதியாக இப்பிரச்சனைக்கு நிரந்தர தீர்வு காண அமைச்சர் அவர்கள் நடவடிக்கை எடுப்பாரா என்பதை கேட்டு தெரிவித்தார். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, நீலகிரி மாவட்டத்தில் மழையால் பாதிக்கப்பட்ட பகுதிகளை மாண்புமிகு வருவாய்த்துறை அமைச்சரோடு மாண்புமிகு அரசு கொறடா அவர்களும் சென்று அந்த பணிகளை மேற்கொள்ள வேண்டும் என்று மாண்புமிகு முதலமைச்சர்கள் உத்தரவு வழங்கி விரைவாக அந்த பணிகளை மேற்கொண்ட பொழுது, நீலகிரி மாவட்டத்தில் அந்த குடிநீர் விநியோகம் செய்யக்கூடிய அந்த பகுதிகளுக்கு புதைவட கம்பிகள் அமைக்க வேண்டும் என்று அப்பொழுது கோரிக்கை வைத்தார்கள். முதலமைச்சருடைய அனுமதியை பெற்று அதற்கான பணிகளை மேற்கொள்ள நடவடிக்கை எடுக்கப்பட்டது. அந்த வகையில் மீண்டும் மாவட்டம் முழுவதும் புதைவட கம்பிகள் அமைக்க வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்திருக்கின்றார். மழைக்காலங்களில் மிகுந்த பாதிப்புகள் ஏற்படுகிறது என்று சொல்லியிருக்கின்றார். நிதிநிலை மின்வாரியத்தினுடைய நிதிநிலையை கவனத்திலே கொண்டு வரக்கூடிய ஆண்டுகள் கண்டிப்பாக தேவை ஏற்படக்கூடிய அந்த இடங்கள் மட்டும் கணக்கெடுக்கப்பட்டு அரசு முன்னுரிமை கொடுக்கும் என்பதை மாண்புமிகு பேரவைத் தலைவராக தெரிவித்துக் கொள்கிறேன்.